சென்னையில் கொலை செய்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வெளியிட்டு கொண்டாடிய 2 பேருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னை அண்ணா நகர்ல நேற்று முன்தினம் இரவு ராபர்ட் என்கிற சின்ன ராபர்ட் என்ற ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டார். வீட்டில் இருந்த அவரை 2 இருசக்கர வாகனம் இருந்த 6 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு, அதே போல அயனாவத்தில் இருக்கக்கூடிய ரேவதி என்பவரையும் வெட்டிவிட்டு தப்பி சென்றது. இந்த கும்பல் குறித்து 2 காவல் நிலையங்களும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடி வந்த நிலையில 6 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய லோகு மற்றும் இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு கொலை செய்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு கொண்டாடிய சங்கர்பாய் ஆகிய 2 பேரும் போலீசார் பிடியிலிருந்து தப்பும் போது கீழே விழுந்து அவர்களுக்கு மாவுக்கட்டானது போடப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு இடது காலிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. மற்றொருக்கு வலது கையில மாவுக்கட்டானது போடப்பட்டிருக்குது. 2 நபர்களும் போலீசார் பிடியிலிருந்து தப்பி ஓட முற்பட்ட போது கீழே விழுந்ததில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் அவர்களை அழியக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று மாவுக்கட்டு போடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லோகு மீது பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதாகவும், அதே போல அவரது கூட்டாளிகள் இருக்கக்கூடிய சங்கர்பாய் மீதும் நிறைய வழக்குகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. லோகு சமீபத்தில் சிறையிலிருந்து வந்தவுடன் தனக்கு எதிரியாக இருந்த 2 நபர்களை கொலை செய்ய திட்டமிட்டு இந்த கும்பல் அன்று இரவே 2 கொலை சம்பவத்தை ஒரே நேரத்தில் திட்டமிட்டதாகவும், ஆனால் ஆதித்யா என்ற 17 வயது சிறுவன் தப்பிய நிலையில அவரது தாயாரான ரேவதியை வெட்டிவிட்டு தப்பி ஓடியதாகவும், இதை கொண்டாடுவதற்காக இன்ஸ்டாகிராமில் அவர் கொண்டாடிய அந்த வீடியோ பதிவை பதிவிட்டதாகவும் பின்னர் டெலிட் செய்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். 6 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது 2 நபர்களுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. லோகு, சிலம்பரசன், சங்கர்பாய், தீபக், வெங்கட், மோகன்லால் உள்ளிட்ட 6 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் யாருக்கெல்லாம் தொடர்புகள் இருப்பது குறித்து அண்ணாநகர் போலீசார் இவர்களிடம் விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அயனாவரம் போலீசாரும் ரேவதி என்ற பெண்ணை வெட்டிய வழக்கில் இவர்களை காவலில் எடுத்து விசாரிக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது 2 நபர்களும் போலீசார் பிடியிலிருந்து தப்ப முயன்று எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. லோகு என்ற யோகேந்திரன் என்ற ரவுடிக்கு வலது காலில் மாவுக்கட்டு போடப்பட்டிருப்பதாகவும், அதே போல சங்கர்பாய் என்ற ரவுடிக்கு வலது கையில மாவுக்கட்டு போடப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேறு யாருக்கெல்லாம் இது தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு கத்தி, அதே போல இருசக்கர வாகனம் 2 ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.